ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் டிசைன். இன்றைக்கி கூட நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலப்பாக ஸ்லீவில் 3/4 நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வி டைப்பில் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கர்வ்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணியிருக்கேன். அதை நான் பட்டர் ஷீட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட்னால் ஒன்றும் இல்லை, ட்ரே ஷீட் தான் பட்டர் ஷீட்ஸு. ஸோ அதில் நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். அதை நம்ம அப்படியே கார்பன் யூஸ் பண்ணி ஸ்லீவ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதுக்கெலாம் ஸ்கேல் பென்சில் அப்படியே யூஸ் பண்ணி டைரெக்டாக ட்ரா பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக லைன்ஸ் கிடச்சிரும். ஸ்லீவ் ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கீழே வெர்டிக்கல்லையும் லைன் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அகெயின் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கர்வ்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே நம்ம டிசைன் ட்ரா பண்ணுறோன்னா சென்டர்லேருந்து போகும்போது தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். இன்கேஸ் நம்ம கொஞ்சம் சைடில் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சென்டரில் கொஞ்சம் க்ராஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த சென்டர் லைனும் இந்த சென்டர் லைனும் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த கர்வ்ஸ் கொடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். 3/4 ஸ்லீவில் ஒரு மோஸ்ட்டாக இந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் எம்டியாக விட போகிறோம். ஸோ பேலன்ஸ் எல்லா பிளேஸ்லேயும் இந்த லைன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சூஸ் பண்ணி சென்ட் பண்ண டிசைன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீட்ஸ் கொடுத்து கீழே ரொம்ப சிம்பிள். பட் இந்த லைன்ஸ் போட டைம் எடுக்கும். டிசைன் வைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு சிம்பிளான டிசைன் தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம அந்த ஸ்கேலப் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிடலாம். ஒரு லைனுமே மிஸ் ஆகாத மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து எல்லா லைனுமே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இங்கே எங்கேயுமே பெல் பின்னோ அந்த சேஃப்டி பின் அந்த மாதிரி எதுவுமே பின் பண்ணல. கையிலே பேப்பரை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பேப்பர் மூவ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் ட்ரேசிங் பண்ணுவேன். அண்ட் மார்க்கிங் எல்லாமே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம தரையில் போட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் எல்லாமே மாறிடும். அகெயின் ரீட்ரா பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் எப்போவுமே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நெக்கு அண்ட் ஸ்லீவ்ஸ் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் மார்க் ட்ரேஸ் பண்ணுவேன். ட்ரேஸ் அண்ட் மார்க் ரெண்டுமே அப்போ தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கீழே ஒரு நல்லா திக்கான நோட் இருக்கும்ல, ஸோ அதை நான் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலும் ஃப்ரேம் லூஸ் ஆகிடும், டிசைனுமே நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக இந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சைடுமே சேம் இதே மாதிரியே தான். அகெயின் ரைட் சைட்லேருந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பென்சில் ஒரு A4 ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த லைன்ஸ் எல்லாமே ஓகே அந்த டிசைனில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நெக்ஸ்ட் நான் ட்ரே ஷீட்லேயே ட்ரா பண்ணியிருக்கேன். எடுத்தோடனே நம்ம ட்ரே ஷீட்டில் பண்ணவும் முடியாது. CD மார்க்கர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்கேஸ் எதாவது மிஸ்டேக் ஆனாலும் அதை எரேஸ் பண்ணி நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நார்மலாக ஒரு ரஃப் டிராஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நெக்ஸ்ட்டு ட்ரே ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெக்ஸ்ட்டு கார்பன் போட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் ட்ரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 3 லைன்ஸ் அரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். A1 மம்தா பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செயின் போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க லைன்ஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் அந்த பார்டருக்கு நான் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் ஃபுல்லுமே ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கீழே பார்டர் கொடுத்துடலாம். 2 சுகர் பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். கோல்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக 2 பீட்ஸாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது சாரீ ப்ளவுஸ் இல்லாமல் செப்பரேட்டாக ப்ளவுஸ் எடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். சாரீ ப்ளவுஸ் யூஸ் பண்ணல. ப்ளைன் சில்க் காட்டன் மெட்டீரியலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கிளாஸ் அதாவது ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியும், டிசைன் பண்ண தெரியும்,
பட் வந்து எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்து மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் தெரியலனா அந்த கிளாஸும் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 6 feet ஸ்டாண்ட் வந்து நம்ம சேரில் உட்காந்தோ இன்கேஸ் சோஃபாவில் உட்காந்தோ வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து கீழே இருந்து பண்ண முடியல, பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது, பாக்ஸ் ஸ்டாண்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. எது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நம்பர் 3 ரவுண்ட் பீட் ஒன்றா ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஜரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து ட்ரேஸ்லேயே கீழே கொடுத்த பார்டர் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே சென்டர்லேருந்து அந்த ஸ்கேலப் லைனை நம்பர் 3 ரவுண்ட் பீட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2 சுகர் பீட்ஸாக வந்து நம்ம அந்த ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பேஸ்லாம் விட்டுறக்கூடாது, ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதே டிசைன் வந்து நீங்கள் பிங்க் கலரோ இங்க் ப்ளூ கலர் அந்த மாதிரி வந்து இன்னும் டார்க் கலர் ப்ரௌன் கலர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு லைட் ஷேட் கலர் தான். ஸோ இதில் இருக்கிறத விட அந்த மாதிரி டார்க் ஷேடில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு காமிச்ச சாம்பிள் பிக் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கலரில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக யூஸ் பண்ணணும், சாரீ கலர் வந்து சிங்கிள் கலராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் ஒரு கலரு, சாரீ ஒரு கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து சில்க் த்ரெட் அவுட்லைன் கொடுக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து சிங்கிள் கலர் தான். ஸோ பீட் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளவுஸும் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து சென்டரில் ஸ்கேலப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் வந்து நான் கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். பிகாஸ் எல்லாத்துக்குமே த்ரெட் கட் பண்ணால் டைம் ஆகும். ஸோ நம்மளுக்கு அந்த இப்போ மேலேருந்து கீழே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே த்ரெட் இருக்கனால நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். இந்த லைன் க்ராஸ் ஆகும்போது ஒரு செயின் போட்டுட்டு க்ராஸ் ஆகிட்டு அகைன் 2 பீட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் கட் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், கட் பீட்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லோடிங்கில் வந்து பீட்ஸ் வந்து கொடுக்கலாம், கட் பீட்ஸ். அப்போ வந்து இன்னும் வந்து திக்காக தெரியும், டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களாக வந்து கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு அவுட்புட் சூப்பராகவே கிடைக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீட் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிக்கலாம். அகெயின் அதே மாதிரி எல்லா லைனுக்கும் நம்பர் 3 ரவுண்ட் பீட் கொடுத்து சுகர் பீட்ஸ். இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்னு பார்த்திங்கன்னா 3 தான். ஒன்று பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீட், ஜரி த்ரெட் அண்ட் வந்து சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு மெட்டீரியலுமே ரொம்ப வந்து நிறைய வந்து அந்த மெட்டீரியல் ஸ்டோன் அது இதுன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பீட் ஒர்க். இதுக்கு வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து சூப்பராக இந்த டிசைன் வந்து பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம புட்டாஸுமே வந்து சும்மா சிம்பிளாக வந்து கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த எம்டி ஸ்பேஸுமே ஃபுல்லாக கவர் ஆகிடும். எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணோம், அந்த ஒரு இது ஃபினிஷிங் இருந்தாலே இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதே வந்து ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பேக் நெக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போடுவோம்ல அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரேமும் ரிமூவ் பண்ணியாச்சு. டசலுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்டிக் பண்ணுறதில்ல, ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அகைன் ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு டசலுக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.